இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து பிஸ்னஸ் அட்ரஸ் இல்லாமல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு வந்து கூகுள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் இல்லாமலும் நம்ம வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம அட்ரஸ் ஷோ பண்ண மாட்டோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நேம் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீவேர்டு ஸ்டஃப் பண்ணாமல் உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்ங்கிறதுனால சர்வீஸ் பிஸ்னஸ் கொடுத்துக்கிறோம். சர்வீஸ் பிஸ்னஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே வந்து பிஸ்னஸ் கேட்டகரி என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்கிறதுனால இன்னும் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்மளோட சர்வீஸ் ஏரியா வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து கஸ்டமருக்கு ஷோ பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் எந்த ஏரியா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் ஆல் இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் லொக்கேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு வெப்சைட் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதை எதையும் செலக்ட் பண்ண வேணாம், கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து அட்ரஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்காக இது வந்து என்டர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து போஸ்ட் கார்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம ஸோ அந்த போஸ்ட் கார்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு அட்ரஸ் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த பிஸ்னஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். 6 டிஜிட் கோடு வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்மளுடைய சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத வந்து சர்வீஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் சர்வீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து நான் இப்போதைக்கு 24 ஹவர்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம லேட்டராக வந்து இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து 750 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கீவேர்டு ஆப்டிமைஸ்டாக நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் எழுதிக்கோங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆட் கிரெடிட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. நம்மளோட பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து வேணும்னா நம்ம ஷோ பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்துட்டு எடிட் ப்ரொஃபைல் வாங்க. எடிட் ப்ரொஃபைல் வந்துட்டு லொக்கேஷன் ஒரு மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ நம்ம ஆன் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.